தடுமாறி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அமித்ஷா. அதாவது இந்திய அளவுல அவரை எப்படி சொல்லுவாங்கன்னா பயங்கர சாணக்கியர். அவர் காலை வச்சாரு அந்த ஸ்டேட் மொத்தம் அவருக்கு தாங்க அப்படிம்பாங்க. அவரே கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. முடியல தமிழ்நாட்டுல. காரணம் தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். யாருக்கு? பாஜகவுக்கு. ஆமா, இன்னைக்கு நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் மதுரையில் முகாமிட்டிருக்கிறார். எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வரப்போகுது. இனிமே அடிக்கடி மோடி அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு படையெடுப்பார்கள், படையெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆமா, அந்த அடிப்படையில மதுரைக்கு வந்திருக்கிறாரு அமித்ஷா. மதுரையில ஒரு முருகன் மாநாடு நடத்த இருக்கிறார்கள். பக்தி எல்லாம் காரணம் இல்ல, எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் பண்ணுவாங்க. போன எலெக்ஷன் ஒட்டி வேல் யாத்திரை அப்படின்னு நம்ம எல் முருகன் போனார், ஞாபகம் இருக்கா? ஆமா, இந்த எலெக்ஷனுக்கு திருப்பி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் முருகன் உங்களுக்கு என்ன செய்வாரு, கை கொடுப்பாரு நினைக்கிறாங்க. அதுவும் நடக்காது. முருகனே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு, கை கொடுக்க மாட்டாரு. இப்ப அமித்ஷா ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறார்? பாஜக கூட்டணி சிதறி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது, பெரும் சிக்கலில் இருக்கிறது. அதை பத்தி தான் நாம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது முதல்ல கூட்டணிக்குள்ள வந்துருங்க. ஆசான் டேட் இன்னைக்கு தேதிக்கு அந்த கூட்டணியில நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றதுதான். அதிமுக, பாஜக இந்த ஒரே ஒரு குறுக்கள் வர்றாரு வழி விடுங்கோ அப்படிங்கிற கதையா தான் அந்த கூட்டணி இருக்கு. தமாக இந்த மூணை தவிர வேற யாரும் இல்ல. அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி சொல்லல. எடப்பாடி ஏத்துக்கிட்டது இந்த மூணையும் தான். இப்ப டிடிவி தினகரன் நேத்து என்ன சொல்லிட்டாரு? சார், நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இருக்கிறோம், எங்களோட தான் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிருக்கிறாரு டிடிவி சொன்னாரா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரே சொல்லல. எங்களோட தான் இணைஞ்சிருக்கிறாங்க. யாரு? அதிமுக எங்களோடு இணைஞ்சிருக்குன்னு சொன்னாரு நினைக்கிறீங்களா? அதிமுகங்கிற பேரை கூட சொல்ல. என்னதான் சார் சொன்னார் அப்படின்னா, டிடிவி தினகரன் என்ன சொன்னார் தெரியுமா? டிடிவி தினகரன் சொல்றார், அம்மாவின் கட்சி, அம்மாவின் தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரையோ அஇஅதிமுகங்கிற பெயரையோ கூட உச்சரிக்க மறுக்கிறார். யாரு? டிடிவி தினகரன். இந்த லட்சணத்துல இவர்களுடைய கூட்டணி. இதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடக்கிற சண்டை நமக்கு தெரியும். இவர் குருமூர்த்தி போய் செய்கிற பஞ்சாயத்து நமக்கு தெரியும். இன்னைக்கு இப்ப வந்திருக்கிற அப்டேட், மருத்துவரையா ராமதாஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு டொம்முன்னு. கூட்டணி குறித்துலாம் இப்ப சொல்ல முடியாதுங்க, கூட்டணி பத்தி பின்னாடி பேசுவோம் அப்படின்ட்டு. அப்படி இந்த தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து, இந்த இதுல ஒரு குத்துன்னு ஒரு படத்துல வரும்ல, வடிவேல் சொல்றாரு, அந்த மாதிரி ரெண்டு எல்லா பக்கமும் நச்சு நச்சு நச்சுன்னு குத்திட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அமித்ஷாவும் மோடியும் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்கிறார்கள், வாழ்த்துகள். அப்பாடா, இப்ப அமித்ஷா மனல்ல, அப்பாடா நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாரு, பாமக நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடும். அடுத்த வார்த்தை மருத்துவரையா ராமதாஸ், அரசியலுக்கு வயதே கிடையாது, கலைஞர் எத்தனை வயதுலயும் அரசியல் பண்ணாரு பாத்தீங்களா அப்படின்னா. என்ன இவர் திடீர்னு கலைஞரை புகழ்றாரு? ஐயோ, ஒருவேளை அங்க போயிடுவாரோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அடுத்த குண்டை தூக்கி போடுறாரு. விஜய் அரசியலுக்கு வரட்டுங்க, யார் வேணாலும் வரட்டுங்க, வரக்கூடாதுன்னு யாருங்க சொல்லுவான்ட்டாரு. என்னடா இவர் திடீர்னு விஜயையும் பாராட்டுறாரு? முன்னாடி எல்லாம் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டுட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு விஜயை பாராட்டுறாரு. ஒருவேளை இப்ப விஜயனுடைய ஆப்ஷனையும் ஓப்பன்ல வைக்கிறாரா? ஏன்னா இது அப்படிங்கும் போதே அடுத்த குண்டை தூக்கி போடுறாரு. என்ன சொல்றாரு? கூட்டணி தேசிய கட்சியோடும் இருக்கலாம், மாநில கட்சியோடும் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆகட்டும், ஒரு 3-4 மாசம் போட்டுட்டாரு. என்னடா இது, பிளைட் பிடிச்சு மதுரைக்கு வந்தா இவர் பாடாப்படுத்துறாருன்னு அமித்ஷா மீனாட்சி அம்மனை வேண்டதுக்கு போயிட்டார். முடியல, அவர் என்னதான் செய்வாரு? பிகாஸ் இது தமிழ்நாடு. நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். இப்ப வேற வழியே இல்ல, என்ன பண்ணலாம்? எல்லா ஸ்டேட்லயும் நம்ம பண்றதுதான் மத கலவரம் அல்லது மத சண்டை, எதாவது இழுப்போம். எல்லா ஸ்டேட்லயும் அப்படிதானே பண்ணிருக்கிறோம், இங்கேயும் பண்ணுவோம். இங்க ராமரை சொல்லி பண்ண முடியாது, அப்போ முருகனை கையில் எடுப்போம். போன வாட்டி எடுத்தோம்னா அது மாதிரி இந்த வாட்டி எடுப்போம். முருகனை சொல்லி கலவரம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கும் பாருங்க ஐயா. இப்போ அயோத்தியில் ராமர் இங்குதான் பிறந்தாருன்னு சொல்லி பாபர் மசூதி அடிச்சு அங்க ஒரு இதை பண்ணி ரத யாத்திரை எல்லாம் நடத்தி ஒரு மாதிரி பண்ணிட்டோம். அந்த மாதிரி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை. திருப்பரங்குன்றம் மலையில இந்த பக்கம் என்ன இருக்கு? அது சிக்கந்தர், அவங்க அது தர்கா. இந்த பக்கம் நம்முடைய முருகருக்கு சன்னதி. ஆமா, அது கீழே இருக்கு. இப்ப என்னன்னா, அது இந்த பக்கமும் மக்கள் போறாங்க, அந்த பக்கம் மக்கள் போறாங்க. தமிழ்நாடு மக்கள் மத நல்லிணக்கத்தோட சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கும் போகிறார்கள், அந்த கந்தனுக்கும் அரோகராமா எல்லா சாமியும் கும்பிடுவான். நம்மால் பிரச்சனையே கிடையாது. இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, அதை வச்சு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு பார்த்தாங்க. மதுரையை சுத்தி சுத்தி என்னெல்லாமோ பண்ணலாம்னு பார்த்தாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல.
ஏன் வேலைக்கு ஆகலைன்னா இவங்க எடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க வச்சு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டாங்க, அங்க கிடா வெட்டிட்டாங்க, ஆட்டை வெட்டிட்டாங்கலாம் சொன்னாங்க. அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, நம்ம முருகன் கோயில் மலை, அதை சுத்தியே ஏகப்பட்ட முனியசாமி கோயில், ஐயனார் கோயில், பாண்டி கோயிலுடைய இதெல்லாம் அங்க சுத்தி சுத்தி இருக்கு. அங்க வருஷம் வருஷம் கோயில் கூட திருவிழா நடத்தி ஆடு எல்லாம் வெட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட போய் ஆடு வெட்டுகிறார்கள்னா வெட்டிட்டு போட்டோம், என்ன பாய் ஆடு வெட்டினீங்களாமே, என்ன பிரியாணியா, அப்புறம் கொடுத்து விட்டுருங்க அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. அதே மாதிரிதான் அவர்களும், என்னாச்சு கோயில்ல திருவிழாவா, கிடா கிடாலாம் வெட்டிருக்கே போல இருக்கு, சரி ரைட்டு கறிச்சோரை குடிச்சு விடுங்க. ஆமா இங்க மருமகன்லாம் வெளியிட்டு இப்படித்தான் மருமகன் வீட்டுல இருக்காங்கிற அளவுல மாமன் மச்சான் மருமகனா பழகிட்டான். இவங்க ஒன்னும் ஈடுபடல. இப்ப அமித்ஷா வந்திருக்காரு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு. இப்ப முருகனை கையில் அடிக்கிறார்கள், முருகன் மாநாடு அப்படின்னு. நான் சொல்றேன் முருகனும் கை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. இப்ப ஏன்னா இப்ப நீங்க தயவு செய்து ஹிந்துக்களே அப்படின்னு உங்களை உசுப்பேத்துதுல பாஜக, நீங்க கொஞ்சம் நிதானமா சிந்திங்க. ஒடிசாவில் இந்த பாஜக என்ன சொன்னது, நீங்க நார்த் இந்தியால ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாங்க, ஒடிசாவில போய் ஜெய் ஜெகநாத் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒடிசால ராமரை சொன்னா ஓட்டு கேட்காது, அப்ப அங்க பூரி ஜெகநாதர் தான் அங்க ஒடிசா மக்களுக்கு ஜெய் ஜெகநாத். ஜெகநாத்னு சொல்லிட்டு இப்ப அங்க போய் முஸ்லீமை எதிரியா காட்ட முடியல. பூரி ஜெகநாதருக்கும் முஸ்லீமுக்கு என்னடா சம்பந்தம், என்னடா சண்டை, ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை இருக்கா, யார ஊரை ஏமாத்திர போடான்னு வெட்டி விட்டுருவாங்க. யாரையாவது எதிரியா இவங்களுக்கு காட்டி ஆகணுங்க, நல்லா புரிஞ்சுங்க, யாரையாவது ஒருத்தரை எதிரியா காட்டி ஆகணும். யாரை காட்டுறது அப்படின்னு ஒண்ணு, ரைட் தமிழ்நாட்டு மக்களை காட்டிடுவோம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. நாங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் அத்துணை பேரின் மீதும் திருட்டு பட்டம் சுமத்தியது பாஜக. எங்க ஒடிசாவுல. கர்நாடகாக்கு வந்தாங்க, ஜெய் பஜ்ரங் பாலி, அங்க அங்க முருகரை விட்டுட்டாங்க, ஜெகநாதையும் விட்டுட்டாங்க, ஜெகநாதரையும் விட்டாச்சு, முருகரையும் விட்டாச்சு, ராமரையும் விட்டாச்சு. அங்க ஜெய் பஜ்ரங் பாலி, பஜ்ரங் சேனை, அனுமனின் சேனைகள் அப்படின்னு மோடி பேசினாரு. நம்ம எப்படியாவது அங்க மக்கள் காங்கிரசுக்கு குத்து குத்துன்னு குத்தி அங்கேயும் பாஜகவை கவுத்தி விட்டாங்க. என்னடா இது, அனுமாரு கை கொடுக்கல, என்ன பண்ணலாம். உத்தரப்பிரதேசத்துல ராமரே கை கொடுக்கல, இவங்களுக்கு கை விட்டுட்டாரு. ஏன்னா ராமருக்கும் தெரியும், அனுமாருக்கும் தெரியும், ஜெகநாதருக்கும் தெரியும், முருகருக்கும் தெரியும் இவங்க பண்ற அரசியல் ஆபத்தான அரசியல். எல்லா சாமிக்கும் தெரியும். இப்ப சாமின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, நமக்கே இவங்க பண்றது மதவாத அரசியல் என்று தெரிகிற பொழுது சாமிக்கு தெரியாதா? ஒரு படத்தை சொல்லுவான்ல, சாமி நம்மை காப்பாத்தும் என்று சொல்பவனை கூட நம்பு, சாமியை நாம காப்பாத்தணும்னு சொல்றவன நம்பாத. சாமியை காப்பாத்துற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாடான்னு கேட்பாங்கல்ல, அதான் இந்த பாஜக. பாஜக சாமியை காப்பாத்துறதுக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்கு. எதுக்கு? ஓட்டு வாங்கி கொள்ளையடிக்கிறதுக்கு. இது முருகனை கை கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா முருகன் தமிழ் கடவுள். நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளவு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடத்துக்கு வருவோம். தமிழில் வழிபாடு யார் சொன்னது? சட்டம் இயற்றியது யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பாஜக அதுக்காக எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கும்? தமிழில் வழிபாடு என்பதை பாராட்டி ஏதாவது விழா எடுத்தீங்களா, தீர்மானம் போட்டீங்களா? இல்ல அதற்கு முன்பாக தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதற்காக நீங்க எத்தனை போராட்டத்தை நடத்தினீங்க? ஒண்ணும் கிடையாது. அப்போ தமிழில் வழிபாடு என்பதை வலியுறுத்தியது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள், இங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் தான் என்ன செய்றாங்க? தமிழில் வழிபாடு. இன்னைக்கு முருகன் கோயில்ல தமிழில் வழிபாடு. தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு மட்டுமல்ல, நீங்க சமஸ்கிருத திணிப்புங்கிற விடுங்க, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி, முருகன் தமிழ் கடவுள் அப்படி பாப்பாரு. தமிழுக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாரு அமித்ஷா அப்படின்பாரு. ஐயா அது ஏதோ கொடுத்திருக்காங்க ஐயா, ஒரு 200-300 கோடி கூட வந்த மாதிரி தெரியல ஐயா. அப்படியா? இவ்வளவுதானா? அந்த பக்கம் திரும்பி பாப்பாரு. எவ்வளவு கொடுத்திருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு? ஐயா 2345 கோடி கொடுத்திருக்காங்க ஐயா. அப்போ முருகர் வேலை தூக்கிட்டு உங்களை என்ன துரத்துவாரு. இங்க வா, என் தாய் தமிழுக்கு சில 100 கோடிகள், சமஸ்கிருதத்துக்கு 2345 கோடியா அப்படின்னு அமித்ஷா என்ன செய்வாரு? முருகர் வேலை தூக்கிட்டு துரத்துவாரா இல்லையா? முருகர் வேலை கொண்டு துரத்துகிறாரோ இல்லையோ, சொல் வேல் கொண்டு செந்தில் வேல் கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருப்பேன். கேட்கணும்ல. அப்ப நீங்க தமிழுக்கு வஞ்சகம், தமிழர்களுக்கு வஞ்சகம். தமிழ்நாட்டில் முருக கடவுள் தமிழ் கடவுள், ரைட்டு. இந்த தமிழ்நாட்டில அந்த முருகனை வழிபடக்கூடிய பிள்ளைகள் நீட்டில மாண்டு மடிந்தார்களே, அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? அப்ப இது எதை பத்தியுமே கவலைப்படல. முருகனை வழிபடக்கூடிய பிள்ளைகளை பற்றியும் கவலை இல்லை, முருகனை பத்தியும் கவலை இல்லை, முருகனுக்கு பிடித்த தமிழை பற்றியும் கவலை இல்லை, தமிழ்நாட்டை பற்றியும் கவலை இல்லை.
ஓட்டுக்கு மட்டும் முருகனை தூக்கிட்டு வந்தா எப்படி? நீங்க 1500 நாள்ல இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 1491 நாட்களில் 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி இருக்கிறது இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு. நீங்க யார் அங்க ஹிந்து விரோதியா சித்தரிக்க போறீங்க? எப்படி சித்தரிப்பீங்க? ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தார் கலைஞர்னு பலரும் பேசுறாங்க. நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன். கிராம கோவில் பூசாரிகள் நல வாரியத்தை அமைத்து தந்தவர் கலைஞர். இன்னொரு பக்கம் நீங்க கூட்டணி வைத்திருக்கிறீர்களே அஇஅதிமுக, அதனுடைய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிவன் சன்னதியை திருக்குறுங்குடியில் இடித்தவர். சிவன் சன்னதியை இடித்து தரமட்டமாக்கியவர். அன்னைக்கு பாஜக அரசுக்கான ஒருத்தனும் கோவம் வரலையே. ஜெயலலிதா சிவன் சன்னதியை இடித்த பொழுது ஏன் வரல? வராது. ஏன்னா டிசைன் அப்படி. கலைஞர்னா ஒரு மாதிரி பார்க்கணும், திமுகனா ஒரு மாதிரி பார்க்கணும், ஆமா அதிமுகனா வேற மாதிரி தான். இவர்கள் ஆன்மீகத்தை வளர்ப்பது இவர்கள் நோக்கம் அல்லங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு மதுரை ஆதீனம் போய் யார வரவேற்கிறா? மதுரை ஆதீனம் போய் அமித்ஷாவை அந்த அங்க நிக்கிறார், சாமானிய மக்கள் மாதிரி அவரும் மக்களோட மக்களா நிக்கிறார். ஒரு மடாதிபதி கார் வந்து நிக்குது, காரை தொடர்ந்துட்டு அமித்ஷா இறங்குறாரு. அவர் என்ன செய்றாரு? சால்வை எல்லாம் போடுறாரு. ஒரு மடாதிபதி கால் கடுக்க உங்களுக்கு காத்து நிக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், காஞ்சி சங்கராச்சாரியாரை நீங்கள் பார்க்க செல்லுகிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சங்கராச்சாரியார் வாசலில் வந்து காத்து நிற்பாரா? மாட்டாரு. அவர் உள்ள இருப்பாரு. நீங்க போய் நெடுஞ்சான்கடையாக அவர் காலில் விழுந்து வணங்குவீர்கள். அதான் நடந்திருக்கு. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார், நீங்கள் தரையில் அமர்ந்திருப்பீர்கள். அத்தனை பேரும். இதற்கு முன்பு குடியரசுத் தலைவர்கள் வரை அதான் நடந்துச்சு. அப்ப சைவ மடாதிபதிகள் பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலிருந்து மடாதிபதிகளாக வருகிறவர்களுக்கு ஒரு விதமான பார்வை, காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு ஒரு விதமான பார்வை. இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குதா இல்லையா? மடாதிபதிகளுக்கு இதை பற்றிய புரிதல் இல்லை. சரி, இந்த மதுரை ஆதீனம் இப்ப என்ன பண்ணாரு? எவ்வளவு பெரிய மத கலவரத்தை இழுக்க முயற்சி செய்தார். தொப்பி தாடி சொன்னாரா இல்லையா? தொப்பி தாடி அவரை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்களாம். பெரிய சர்வதேச தலைவர், பல்வேறு நாடுகள் சேர்ந்து சதி செஞ்சு இவரை கொல்ல முயற்சி பண்றாங்க. அது சும்மா வண்டி ஓட்டிட்டு போயிருந்த பாய் அவர் எங்கேயோ இதுக்கு போயிட்டு வர பிசினஸ்க்கு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு. இவன் வண்டி கிராஸ் ஆக போகும்போது 2 பேரும் கவனிக்காம வர்றாங்க. ஒரு 4 முனை ரோடு சந்திப்பு, ஒரு விபத்து நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டுருச்சு. அதுலயும் ஃபார்ச்சூனரை இடிக்கிறதுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் இன்னைக்கு அந்த கார், அதை தூக்கிட்டு வந்து இடிக்க போறாங்கன்னா எவ்வளவு புத்திசாலித்தனமான முயற்சி. அப்படியா? அப்ப பச்சையாக பொய் சொன்னார், மன்னிப்பு கேட்டாரா? சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் வெளியாயிடுச்சு. அப்ப இவர்களுடைய நோக்கம் ஆன்மீகத்தை வளர்ப்பதல்ல, மத வெறியை தூண்டி தமிழ்நாட்டை கலவரக்காடாக மாற்றி, உத்தரப்பிரதேசத்தை போல மணிப்பூரை போல தமிழ்நாட்டை மாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வெறி. நான் ஏன் திருப்பி திருப்பி பதறி போய் இதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, தயவு செய்து தமிழ்நாட்டை சேர்ந்த சொந்தங்கள், நான் என்ன சொல்றேன், தைப்பூசத்துக்கு நம்ம ஏங்க பாஜகன்னு ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தைப்பூசத்துக்கு நம்ம போறோமா? காவடி எடுத்து தைப்பூசத்துக்கு அறுபடை வீடுகளுக்கும் கூட்டம் கூட்டமா போறோமே. பழனிக்கு யாத்திரை போறாங்களே, பாஜக வந்த பிறகுதான் போகிறோமா? அதுக்கு முன்னாடி போலையா? ஏதாவது சண்டை நடந்திருக்கா? போற வழியெல்லாம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அங்காங்கே நின்று நமக்கு நீரு மோரு குளிர்பானம் தருகிறார்கள். நாம் அதே மாதிரி பக்ரீத் ரமலான் அவர்களோட இருக்கிறோம், கிறிஸ்துமஸுக்கு அவங்களோட நம்ம நிக்கிறோம், நம்மளுடைய திருவிழாக்கள் அவங்க நம்மளோட இருக்காங்க. இப்ப இந்த அழகர் ஆத்துல இறங்கினாரு, வாராரு வாராரு அழகர் வாராரு, அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு அழகர் பச்சை பட்டுடுத்தி வந்தார் இல்லையா? ஒவ்வொரு மண்டகப்படியா முடிச்சுட்டு வரும்போது அந்த ரத வீதியில் வருகின்ற பொழுது பள்ளிவாசலில் நின்று அழகரை வரவேற்றார்கள் இஸ்லாமியர்கள். பள்ளிவாசல் வாசல்ல சண்டை வந்துச்சா? ஆனா இந்த சண்டையை விரைவில் தமிழ்நாட்டில் பாஜக ஏற்படுத்த கூடும் என்ற அபாயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஹிஸ்டரி அப்படி, எஸ்டிடி அப்படி. இப்ப நாம உஷாரா இல்லைன்னா நம்மள இப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு உணர்ச்சியை தூண்டி ஏமாத்திடுவாங்க. ஏன்னா மதம் இதெல்லாம் வந்து டக்குன்னு பத்த வச்சா எரியற பாஸ்பரஸ் மாதிரி, அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் பாஜக. எங்கேயாவது கிடைக்காதா கேப்பு? அப்படிதான் நான் சொன்னல, அந்த தஞ்சை மாணவி மதமாற்றத்திற்காக அது இல்லைன்னு புரிவாச்சு. மன்னிப்பு கேட்டானா இந்த அண்ணாமலை? கேட்டானா? இல்லையே. ஏன் கேட்க மாட்டான்? ஏன்? ஏன்னா அவருடைய நோக்கம் கலவரத்தை தூண்டுவது.
அப்ப நாம தமிழ்நாடு மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழல் இது. இப்ப கூட்டணி வேற அமையல. இப்ப டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கு, எங்க கூட்டணியில இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஓபிஎஸ் சொல்றாரு, என்ன மதிக்கலைங்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்குது, என்ன அழைக்கவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு அவரு. அஇஅதிமுக ஓபிஎஸ் டிடிவியும் பத்தி வாயை திறக்க மாட்டேங்குது. பாமக எப்ப கூட்டணி அப்புறம் பார்த்து போன்ட்டாங்க. தேமுதிக ஜனவரியில மாநாட்டுல சொல்றேன்ட்டாங்க. அப்ப இந்த நிமிடம் வரை கூட்டணிய கூட கட்ட முடியாத ஒரு நெருக்கடியில, இக்கட்டில் அமித்ஷா தவிக்கிறார், சிக்கி தவிக்கிறார். அவரை கண்டா அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கிச்சுதான் வட மாநிலங்கள்ல. இங்க மருத்துவரையா ராமதாஸ்ல இருந்து எல்லாருமே அதெல்லாம் இருக்கட்டுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசுங்க, என்ன கதை, சீட் எவ்வளவு, மத்ததெல்லாம் என்ன, அதெல்லாம் நாங்க எடப்பாடிட்ட பேசிக்கிறோம், அப்புறம் உங்களுக்கு என்ன வேலைங்கிற இடத்துல நிக்கிறாங்க. அதனால அமித்ஷா இந்த கூட்டணியை எப்படியாவது கட்டலைன்னா அது பெருத்த அவமானம் அமித்ஷாவுக்கு. அதுக்காக அவர் நடையா நடக்கிறாரு. எல்லா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயில்களுக்கும் அவர் காவடி எடுத்தாலும் எடுப்பாரு, வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் எத்தனை காவடி எடுத்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டணியை ஒருவேளை நீங்கள் மிரட்டியோ உருட்டியோ ஆசை வார்த்தை காட்டியோ பணத்தை கொடுத்தோ அல்லது வேற வழியே இல்லாமலோ வேற எல்லா டோரும் க்ளோஸ்டு அதனால நாங்க இங்க வாரோம் என்று வந்தாலோ, ஏது நடந்தாலும் நீங்க என்னதான் செஞ்சாலும் தமிழ்நாட்டில் உங்களால் வெல்ல முடியாது, அது மட்டும் உறுதி என்பதை சொல்லி நாம் அதுல தெளிவா இருக்கணும். நம்ம கும்பிடுற சாமி என்பது வேறு இல்லையா, பக்கத்து வீட்டுல இருக்கிற பாயை எதிரியா காட்டி நம்மை மடைமாற்றி பாஜக வெல்ல நினைக்கும் என்ற அரசியல் சதி என்பது வேறு. இதை நாம் புரிந்து கொண்டு தெளிவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, அப்பதான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக எப்பொழுதும் போல இன்றைக்கு வளர்ச்சியில் முதல் மாநிலமாக இருக்கிறது அல்லவா, இதே போன்ற ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டில் என்றைக்கும் சீராக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.